வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா எக் புர்ஜி தாங்க செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எக் புர்ஜி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த எக் புர்ஜி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் இன்றைக்கி 6 முட்டை எடுத்துக்க போகிறேன். நான் இதை மாதிரி நம்ம பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 முட்டை எடுத்திருக்கோம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பொடியும் எடுத்துட்டு நல்ல முட்டையை அடித்து வச்சுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இந்த எக் புர்ஜி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நெய் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாசனையாக. ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம். நெய் நல்லா காயட்டும். காய்ச்சதுக்கப்புறம் இதில் நம்ம பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பிலை இலைங்க. அவ்வளோதான். இதையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். இந்த புர்ஜியில் ஸ்பெஷலாக என்னென்னு கேட்டிங்கன்னா பாவ் பஜ்ஜி மசாலா எடுத்துக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பாவ் பஜ்ஜி மசாலா எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா எடுத்துக்கிட்டிங்கன்னா. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா எண்ணெயிலே உங்களுக்கு மசால் வதங்கி வரணும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம அப்படியே ட்ரையாக தான் செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா எண்ணெயில் வதங்கி வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்க கலக்கி முட்டை, அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா முட்டை வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு போட்ட உப்பே கரெக்டாக இருக்கிறனால நான் உப்பு எதுவும் எடுத்துக்கல. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக் புர்ஜி வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கருகிடும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. நம்மளுக்கு எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்க பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் என்ன ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா பாவ் பஜ்ஜி மசாலா மட்டும்தாங்க. நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இந்த எக் புர்ஜி. அவ்வளோதாங்க. இப்போ நாம் இதையை சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு இந்த எக் புர்ஜி கிடச்சிருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வாசனையாக நல்லா வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி எக் புர்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.